சார் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கௌரவமாக இருக்குது. உங்களை வந்து ஃபாரின் மினிஸ்டராக மட்டும் பார்க்கல, நீங்கள் வந்து ஒரு சீசன் டிப்ளமேட், ரொம்ப நாள் இந்த கெரியரில் இருக்கிறீங்க, பெரிய ஒரு ஆத்தர், நீங்கள் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர், ஒரு பெரிய வாசகர் நீங்கள். அதனால் முதல்ல நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ரீடராக நீங்கள் இப்போ என்ன புக்கு படிச்சுட்ருக்கீங்க, இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன படிச்சுட்ருக்கீங்க, எது வந்து உங்களை என்கேஜாக வச்சுருக்கு? யுவராஜி, முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஆர்கனைசர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஆடியன்ஸ்க்கெலாம் நன்றி சொல்லிக்கிறேன். எப்போவுமே பூனே வர்றதுக்கு எனக்கு சந்தோஷம்தான். நான் வெளிப்படையாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில் இவ்வளோ பேர் நான் பார்த்ததே இல்லை. அது எனக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பூனேயை பற்றி சொல்ல வருது. உங்கள் மக்கள் உங்களை பற்றி எனக்கு நிறையா சொல்லுது. அதாவது யங்கர் ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறது இது காமிக்குது. கற்றுக்கிறதுக்கு, நாட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கு, நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கு. உங்களோட கேள்வி இருக்குல்ல, நேர்மையாக சொல்லணும்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்பப்போ ஏன்னா என்ன மாதிரி மக்கள் ஒரே டயத்தில் 2-3 புக்கு படிப்போம். ஒரு புக் எடுத்து படிப்போம், கொஞ்சம் புக்கு படிப்போம், அப்புறம் கீழே வச்சுருவோம். பொதுவாக சிமிலர் புக்ஸும் கிடையாது, நிறையா விதவிதமான புக் எடுப்போம். இப்போது நான் வந்து எந்த புக் முடித்தேன்னு சொன்னால், அரவிந்த் பனகரியாஸ் நேரூல் டெவலப்மெண்ட் மாடல், அந்த புக் படித்து முடித்தேன். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த புக்கு. ஏன்னா நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிச்சிருந்தேன், டிப்ளமசி பண்ணேன், இப்போ பொலிட்டிஷியனாக இருக்கேன். அதனால் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு சில அரசியல் தெரியும், இதுக்கு பின்னணியில் இருக்க அரசியல். ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒருத்தரோட புக்கை படிக்கும்போது, அதுவும் எக்கனாமிக்ஸு, சாய்ஸஸ்ஸு, அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருந்தார். உங்களுக்கு தெரியும் அந்த புக் எப்படிங்கிறது. எனக்கு வந்து அந்த புக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைச்சிது. அந்த புக்கில் புது தகவல்கள் கிடைச்சிது, புது பார்வை கிடைச்சிது, புது ஞானம் கிடைச்சிது. அது ஒரு புக். ரெண்டாவது வந்து நான் என்ன எடுத்தேன்னு சொன்னால், அதுக்கு பேர் அவுட்லீவ். யார் எழுதுனான்னா டாக்டர். இளைஞர்கள் பற்றி கவலைப்பட தேவையில்லை, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரியான அவுட்லீவ் மாதிரி புக்கை பிடிக்குங்கிறதுக்கு. மூணாவது வந்து கொஞ்ச நேரமாக படிச்சுட்ருக்கேன், அது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ். அது எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க சிவசங்கரி அப்படிங்கிறவங்க. இதுக்கு பேர் வந்து நிட் இண்டியா த்ரூ லிட்ரேச்சர். எனக்கே அது ரொம்ப ஆர்வமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து மற்ற லாங்குவேஜ், இந்தியாவில் உள்ள மற்ற லாங்குவேஜோட லிட்ரேச்சர் பெருசாக தெரியறதில்ல. அதனால் நீங்கள் மராட்டியாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மராட்டி லிட்ரேச்சர் தான் தெரியும், ஹிந்தி லிட்ரேச்சர் தெரியுமா இருக்கும், இல்லை இங்கிலீஷ் தெரியுமா இருக்கும். ஆனால் உங்களுக்கு அசாமீஸோ தமிழோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், நிறைய ரைட்டர்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு 4 வால்யூம் கொடுத்துருக்குறாங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப கொஞ்சம் எடுத்து படிச்சுட்டா வைக்கலாம், அப்புறம் திருப்பி படிக்கலாம், அந்த மாதிரி. ஆனால் இப்போ நான் வந்து என்ன படிச்சுட்ருக்கேன்னு சொன்னால், அதுக்கு வந்து ஒரு சம்மந்தமும் இருக்குது. இப்போது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு பப்ளிஷர் காண்டாக்ட் பண்ணார், பெரிய பப்ளிஷர். அவர் என்கிட்ட கேட்டு சொன்னார், இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க புக், உங்களோட புக் இருக்குது இல்லையா, அது வந்து இங்கிலீஷில் இருக்குது, ஜாப்பனீஸில் கூட இருக்குது, ரஷ்யனில் இருக்குது, ஹங்கேரியனில் இருக்குது, ஆனால் ஃப்ரெஞ்சில் மட்டும் இல்லை. அதனால் எனக்கு வந்து ஃப்ரெஞ்சில் பப்ளிஷ் பண்ண ஆசை இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன். யாராவது பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா எனக்குலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா பெரிய ஆடியன்ஸ்க்கு கொண்டு போக போகிறாங்கன்னா எனக்கு எதாவது பிரச்சனை இல்லை. நான் கேட்டேன், இந்த 2 புக்கில் எதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் வந்து அது எனக்கு இந்தியாவே எனக்கு பப்ளிஷ் பண்ண ஆசைப்பட்றேன்னாரு. சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். இதுதான் புது புக்கு, ஆனால் இந்த இந்தியாவேங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு இருக்குது அவரோட பார்வையில். அப்போது நான் வந்து இது பண்ணணும்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன்,
நான் இதை 2020 எழுதினேன். ஆக்சுவலாக 2019 எழுதினேன். அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிட்டேன். அதனால் என்னால் நான் மினிஸ்டர் ஆகிற நிறைய விஷயம் எழுத முடியாது. அதனால் நான் இன்னொரு வருஷம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நான் பப்ளிஷ் பண்ணேன் 2020. நான் சொன்னேன் 5 வருஷம் பழைய புக் இது. இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் 5 வருஷத்தில் நிறைய விஷயம் நடந்துருச்சு. இப்போ இதெல்லாம் அவுட் ஆஃப் டேட் புக்குன்னு சொல்லிடுவாங்க. 2020 வந்து அப்போது ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ திரும்ப பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஆனால் நடுவில் ஒரு பிரசிடெண்ட் இல்லாமல் இருந்தார். சைனா கூட ரிலேஷன்ஷிப் வந்து நிறையா மாறி இருக்குது. யுக்ரைன் வார் அப்போ தான் வந்து அப்போது யுக்ரைன் வாரே நடக்கலை. கோவிட் தான் அப்போ மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அதனால் நான் பேச பேச அந்த பேச்சுவார்த்தை வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அதாவது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப பழைய காலத்து புக் ஒன்று இருக்குது, ஃபேமஸ் புக்கு, 3 மஸ்கெட்டியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து 180 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்கு. 3 மஸ்கெட்டியர்ஸில் 4 பேர் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஒரு சீக்வல் வந்துச்சு. அதுக்கு பேர் வந்து 20 years ஆஃப்டர். அதே 4 பேர் திரும்ப பார்க்கும்போது அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து மாறிடுச்சு. அதே ஆளுங்க தான், ஆனால் ஒருத்தர் வந்து எவால்வ் ஆகிட்டாங்க 20 வருஷத்தில். அது ஃப்ரான்ஸோட ஹிஸ்ட்ரி, அதோட பாலிட்டிக்ஸ் மாறிடுச்சு, ராஜா மாறிட்டார், உலகமே மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறீங்க. அப்போ எனக்கு அந்த ஐடியா அவர் கொடுத்தார். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபார்வர்ட் எழுதிங்க, அதாவது 5 years ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் வந்து 20 years ஆஃப்டர் இப்போ படிச்சுட்ருக்கேன். ஏன்னா 50 வருஷம் நான் படிக்கல, அதனால் இப்போ படிக்கிறேன். அதனால் உங்கள் புக்கை வந்து நியூ ஃபார்மேட்டில் பார்க்கலாமா? அதாவது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் புது ஃபார்வர்டோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனோடு நீங்கள் பார்ப்பீங்க இந்த புக்கை. சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், இளைஞர்களுக்கு வந்து உங்கள் தலையில் என்ன தான் ஓடும், நீங்கள் என்ன மாதிரி படிக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் படிப்பீங்க, எப்படி யோசிப்பீங்க, ஒரு புக் 2 புக் மட்டும் சொல்லுங்களேன். உங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலே மாற்றினது, உங்களோட பார்வையை மாற்றினது, லாங் லாஸ்டிங் இம்பேக்ட் இருக்க மாதிரி ஒரு 2 புக் சொல்லுங்களேன் உங்களுக்கு பண்ணது. அதாவது புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது நானே யோசிச்சிருக்கேன், நான் ஏன் இந்த புக் எடுத்தேன், நான் அந்த புக்கே படிக்கலை அப்படின்னு நான் நினைப்பேன். அதாவது பொதுவாக இப்போ உங்கள் கேள்வியே எடுத்துக்கோங்களேன். அதாவது நான் 3-4 புக்கு படிக்கிறேன்னு சொல்லும்போது என்னோடய ஆர்வம் வந்து பொதுவாக எப்படி இருக்கும்னு சொன்னால், அதாவது நல்லது கெட்டது இந்த மாதிரி இருக்காது. எனக்கு பொதுவாகவே வந்து எப்படி முடிவுகள் எடுத்தாங்க, எப்படி சாய்ஸஸ் சூஸ் பண்ணாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எப்படி முடிவு எடுக்கிறாங்க, இதில் தான் என்னோடய ஆர்வம் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் அந்த டயத்தில் உங்களுக்கு அது சரியாக தப்பான்னு தெரியாது. அதனால் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன தெரியுமோ, நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் என்னோடய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன், எங்களுக்கு வந்து 100% தகவல் தெரியாது. 50-60% உங்களுக்கு தெரிஞ்சாலே ரொம்ப அதிர்ஷ்டம். ஆனால் 50%-60% உங்களுக்கு தகவல் வச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். எப்படி வந்து நீங்கள் அந்த டெசிஷனை வந்து, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு எனக்கு மக்களோட பயோகிராஃபி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பயோகிராஃபியில் நம்ம என்ன படிப்போம்னு சொன்னால், அதுவும் பெரிய ஆளுங்களை பற்றி பயோகிராஃபியில் படிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அப்போது அந்த இதுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்போது இது எழுதுனாங்க, அது எழுதுனாங்க, ஏன் எழுதுனாங்கலாம் ஒரு கேள்வி வரும். அதனால் வந்து நீங்கள் பெரிய தலைவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இருக்கலாம். எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன வருஷம் வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணேன், மொஹிந்தர் அமர்நாத் அவரோட புக்கை ரிலீஸ் பண்ணேன். அவரோட பயோகிராஃபியை, ஆட்டோபயோகிராஃபியை அவரோட பிரதரோடு சேர்ந்து எழுதியிருந்தார். மொஹிந்தர் அமர்நாத் வந்து என்னோடய வயசு தான். ஆனால் அவர் 1983 வேர்ல்டு கப்போட வைஸ் கேப்டன். அவர் தான் வந்து ஆக்சுவலாக பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பிளேயராக இருந்தார் அந்த வேர்ல்டு கப்பில்.
ஆனால் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து நான் இந்த முடிவு எடுத்தேன், நான் இந்த மாதிரி கார்டு எடுத்தேன், நான் இப்படி விளையாடுறதா முடிவு பண்ணியிருந்தேன், நான் இன்றைக்கி டிஃபென்ஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், இன்றைக்கி நான் வந்து பேட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன், இன்றைக்கி நான் அந்த பவுலரை அடிக்கணும்னு நினச்சேன், இப்படிலாம் வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜி. அதே போல் நீங்கள் வந்து நெப்போலியனோடைய பயோகிராஃபி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெப்போலியன் முடிவு பண்ணுறாரு, இந்த நாடோடு நான் சண்டை போடுவேன், இந்த ஜென்ரலோட சண்டை போடுவேன், இந்த பேட்டில் போக மாட்டேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் முடிவுகள். லைஃபுங்கிறதே வந்து சீரியஸ் ஆஃப் டெசிஷன்ஸ். அதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன் கிடைக்காது. உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முன்னாடி எல்லாமே தெரியணும்னு நினச்சின்னா அது நடக்கவே போகிறதில்ல. அதனால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எப்படி கற்றுக்க போகிறீங்க? வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தே ஆகணும். எடுத்துகிட்டு தான் இருக்கோம், நம்மளுக்கே தெரியாது நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னு, நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து இளைஞர்கள் முடிவு எடுத்து தான் ஆகணும். நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் முடிவு எடுத்து தான் ஆகணும். ஏற்கனவே நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, இது நான் வாழ்க்கையில் இது பண்ண போகிறேன், நான் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன், நான் சர்வீஸ் பண்ண போகிறதில்ல, நான் மிலிட்ரிக்கு போகிறேன், நான் வெளியே போகிறேன் நாட்டை விட்டு, இதெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க. இதெல்லாமே ஒரு முடிவுகள், இதெல்லாமே ஒரு ரிஸ்க், இது எல்லாத்துலேயும் ஒரு லாபம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் மனசில் நீங்கள் வந்து முடிவுகள் எடுக்கிறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதனால் புக்கை நான் எப்படி எடுப்பேன்னு சொன்னால் அதுக்காக தான் புக் எடுக்கிறது. சார் ரொம்ப ஒரு அருமையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பயோகிராஃபி தான் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து ஷேப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் புக்குக்குள்ளே வரும்போது முதல் புக்கு இந்தியன் வே, ரெண்டாவது புக்கு வந்து மை பாரத் மேட்டர்ஸ். இது ரெண்டையும் நான் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் நேஷன் ஃபர்ஸ்ட். இப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த ரெண்டு புக்கையும். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? கோர் தீம் இது வந்து ஒரு டாக்ட்ரினா, இல்லை ஒரு மனநிலையை பற்றியா, இல்லை ஒர்க்கு பற்றியா, ஒர்க் இன் ப்ராக்ரஸா, அதாவது சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற பற்றியா? இந்த ரெண்டு புக்கோட கோர்னு என்ன சொல்லுவீங்க? இந்த பாருங்கள், இது டாக்டரின் கிடையாது, இது வேறு ஏதோ ஒன்று தான். அதாவது இந்த புக்கு வந்து புனேயில் தான் ஆரம்பிச்சது. நான் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஸ்டூடெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றி படிச்சுட்ருக்கேன். அதில் நிறைய டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து யார் எழுதுனாங்கன்னா வெஸ்டர்ன்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கிடைக்கும், இல்லை ஜாப்பனீஸ் கிடைக்கும், ரஷ்யன்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன்ஸ் வேணால் வேறு கிடைக்கும். அப்போது நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன். என்னடா அது திரும்ப திரும்ப நம்ம வந்து பண்ணுறோம், நிறையா ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், ஆனால் வந்து இந்தியாவில் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கிற ட்ரெடிஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்கே, ஸ்டேட் கிராஃப்டே இல்லாத மாதிரி இருக்கே. டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தெரியும் இந்த டேர்ம்ஸ்லாம். ஒரு உதாரணத்துக்கு ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொல்கிறோம். ட்ரோஜன் ஹார்ஸ்னால் வந்து ஒரு ஹார்ஸுக்குள்ளே ஆளுங்க இருந்தாங்க, ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு உள்ளே ஆள் இருக்குன்னே தெரியாமல் அந்த ஹார்ஸை உள்ளே கொண்டு போய் ட்ரோஜன் ஹார்ஸுங்கிறது ஒரு ட்ராப் மாதிரி, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர ஒரு ட்ராப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா டேர்ம்ஸ் நீங்கள் வந்து கேட்பீங்க, ஃப்ரேசஸ். எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து உறுத்திட்டே இருக்கும், என்னடா இது, நம்ம வந்து நம்மளோட கதைகள் இருக்குது, நம்மளோட வரலாறு இருக்குது, நம்மளோட நம்பிக்கை இருக்குது, நம்மளோட கலாச்சாரம் இருக்குது. நான் ஒரு பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது லக்ஷ்மண் ரேகான்னு நம்ம சொல்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும் லக்ஷ்மண் ரேகானா என்னன்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து நம்மளோட டேர்ம்ஸை பயன்படுத்தாமல் உலகத்துக்கும் நம்மளோட டேர்ம்ஸ் தெரியாது. அப்போது வெஸ்டர்ன் ஆத்தர்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிரேட் க்ரீக் கிளாசிக்ஸ் இருக்குது, இலியட் அண்ட் ஒடிசி. நிறைய ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூஸ் அதில் தான் இருக்குது. இங்கே நம்ம ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது. இதோடு ரொம்ப பழசு, ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நிறைய டைலமாஸ் இருக்கும், நிறையா சாய்ஸஸ் இருக்கும், நிறையா ஸ்டேட் கிராஃப்ட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்குலாம் இதை பற்றி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு இந்த உறுத்தல் இருக்குது இல்லையா, வளர்ந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு இந்த உறுத்தல். அப்போ நான் யோசிப்பேன், இந்த பாருங்களேன், நான் வந்து 41 வருஷம் டிப்ளமாஸில் இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா எழுதுனது, எனக்கு உள்ளே என்ன இருக்கோ அதை நான் எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து இதை நான் வந்து உலகத்துக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்,
நான் என்ன உணர்ந்தேன், நான் என்ன யோசித்தேங்கிறத. இந்த புக்கு வந்து கேட்டிங்கன்னா, நான் யூனிவர்சிட்டியில் இருந்தேன், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணோம். அப்போ வந்து அமெரிக்காவில் ஜார்ஜ் டன்ஹன் ஒருத்தர் இருந்தார். நிறையா மக்கள் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போல்லாம் அவங்கள்ட்ட மோனோகிராஃப் தான் இருக்கும். இந்தியாவில் ஸ்ட்ராட்டஜிக் ஹிஸ்ட்ரி இல்லையம்பாங்க, இந்தியாவில் ஸ்டேட் கிராஃப்டே இல்லையம்பாங்க. எனக்கு வந்து அவங்க எந்த உலகத்துலேருந்து அவர் சொல்கிறாருன்னு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியானா அவர் தான் அத்தாரிட்டி, அவரோட புக்கு தான் நம்மளே படிப்போம். அப்போ எனக்கு வந்து காமிக்கணும், இங்கே பாருங்கள், உனக்கு தெரியாததுங்கிறனால இங்கே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அது பத்தாது, அப்படி சொன்னால் மட்டும் பத்தாது, எனக்கு புரிய வைக்கணும், உங்களுக்கு தெரிய வைக்கணும். அப்போ நான் புக்கு எழுதணும். அதுக்கப்புறமா வந்து இந்த புக்கு ஒரு மீட்டிங்கில் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு மீட்டிங், இந்த மாதிரி இந்த ஊரில் தான், பூனேயில். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் புக் எழுதியிருக்கீங்க, அதில் மகாபாரதத்துடைய வர்ணனை இருக்குது, ராமாயணம் பற்றி நீங்கள் பண்ண முடியாதான்னு கேட்டாங்க. அப்போ நான் அது யோசிக்கவே இல்லை. ஏன் நம்ம யோசிக்கல? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், மகாபாரதம் தான் வந்து பவரை பற்றினது, ஒரு ஸ்ட்ரகிளை பற்றினது, 2 ஃபேமிலி பிரச்சனை, ஒரு சண்டை. நம்ம வந்து இயற்கையாகவே இந்த காம்ப்ளெக்சிட்டிலாம் ராமாயணத்தில் இருக்குது. அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. அந்த டாக்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், கேம் பிளானாக இருக்கட்டும். அதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், என்கிட்ட ஒருத்தர் கூட கேட்டார், யாருக்கே பெரிய டிப்ளமேட்ஸ்னு கேட்டாங்க. அப்போ என் மைண்ட் இதில் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஸ்ரீகிருஷ்ணரும் ஹனுமானும் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய டிப்ளமேட்ஸ்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த கதையோட பெரிய டிப்ளமேட், இன்னொருத்தர் வந்து அந்த கதையோடைய பெரிய டிப்ளமேட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் எப்பயும் மக்கள்கிட்ட சொல்லுவேன், ஹனுமான் என்ன பண்ணார் ஸ்ரீலங்காவுக்கு போய் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், அவரை வந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது அனுப்பிச்சி வைக்கப்பட்டார். அவர் அங்கே போனார், இன்ஃபர்மேஷனும் வாங்கினார். அவரால் வந்து சீதாவை பார்க்குற அளவுக்கு உள்ளே போயிட்டார். அவங்கள வந்து தைரியம் கொடுத்தாரு, கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். அவரால் வந்து கோர்ட்டுக்கு போக முடிஞ்சுது, ராவணனோட செட்டப் ஃபுல்லாக அளக்க முடிஞ்சுது. விபீஷணனோட டேலண்ட்ஸை பார்த்தாரு, அவர் தைரியமான ஆள், ஆனால் தப்பான ஆளுங்களோடு இருக்காருன்னு கண்டுபிடிச்சார். ஆனால் அவர்கிட்ட நம்ம கரெக்டாக பண்ணோன்னா அவர் நம்ம சைடு வந்துடுவாருன்னு கண்டுபிடிச்சார். யோசனை பண்ணுங்கள், விபீஷணன் வந்து இதை பண்ணும்போது பிரபு ஸ்ரீராம் அவர்கள், லக்ஷ்மணன்லாம் வந்து ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து ராவணன் அவரால் தோக்கடிக்க முடிஞ்சுது. சிட்டியவே வந்து எரிச்சிட்டாரு. நீங்கள் இதை விட பெரிய டிப்ளமேட் எங்கே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு வேலை தான் பண்ண சொன்னார், ஆனால் 10 வேலை பண்ணிட்டு வந்துட்டார். எக்ஸ்பெக்டேஷனோட பல மடங்கு அதிகமாக வேலை பண்ணிட்டு வந்தார். அதாவது நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ஆளை வந்து நீங்கள் உலகத்துக்கிட்ட சொல்லலைன்னா நம்ம கலாச்சாரம் நம்ம பற்றி மிகப்பெரிய துரோகம் அது. நான் உங்கள் புக்கிலேருந்து ஒரு சில கோட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை கோட் பண்ணும்போது உங்கள் எல்லாத்துக்கு தெரியும் நம்ம ஃபார்மெண்ட்ஸ் எப்படி யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ் டு என்கேஜ் அமெரிக்கா, மேனேஜ் சைனா, கல்டிவேட் யூரோப், ரீஎஷ்யூர் ரஷ்யா, பிரிங் ஜப்பான் டு பிளே, எக்ஸ்டெண்ட் த நெய்பர்ஹுட், கான்ஸ்டிடியூன்சி ஆஃப் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். மொத்த உலகத்தோட பற்றி ஃபுல்லாக எழுதி ஒரு புது நரேட்டிவ் வந்து எழுதியிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பால்ஸை வந்து எப்படி நீங்கள் ஜகிள் பண்ணுறீங்க? அதாவது இந்த ஃப்ரெஞ்சுக்காக நான் ப்ரிஃபேஸ் எழுதிட்டு இருக்கும்போது, நான் 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் எழுத போகிறேன். நான் ரொம்ப யோசித்தேன் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சென்டென்ஸில் நான் வந்து நம்ம நாட்டோடைய பார்வை, பாலிசி ஃபுல்லாக ஒரு லைனில் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அப்போ இன்னும் நான் நினைக்கிறேன், இப்போ திரும்ப சொல்லுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இப்போயும் நான் அதே தான் சொல்லுவேன். இப்போயும் நான் ஏன் சொல்லுவேன்னு சொன்னால், ஆனால் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். என்கேஜிங் அமெரிக்கா காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏன்னு தெரியும். மேனேஜிங் சைனா காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. ரீஎஷ்யூரிங் ரஷ்யா வந்து இந்த யுக்ரைன் வார்னால், ப்ரெஷர்னால், இதனால் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு.
அப்புறம் வேறு என்ன சொல்லியிருந்தேன், பிரிங்கிங் ஜப்பான் டு ப்ளே, அது வேறு ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம வந்து மூவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து ஒரு முக்கியமான பார்ட்னர். அவங்க கூட நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நெய்பர்ஹுட் வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம கூட வந்து நம்ம யாரெல்லாம் நம்மக்கிட்ட நெய்பர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரொம்ப குட்டியாக இருக்காங்க. ஒருத்தர் நம்ம கூட லிங்க் ஆகிருக்கிறாங்க. அங்கேயும் ஏகப்பட்ட அரசியல் நடக்குது, மேலே கீழே ஏறி இறங்குது. நம்ம கூட ஒரு சில நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க அரசியலில் நம்ம ஒரு ப்ராப்ளமாக இருக்கோம். நம்மளுக்கு தெரியும் அது மேலே கீழே தான் போகும்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எப்படி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ஸ்டெடியாக, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் இந்த வாரம் தான் ஒரு போன வாரம் ஆக்சுவலாக ஒரு பெரிய சைக்ளோன் வந்துச்சு ஸ்ரீலங்காவில். எந்த நாடு அடுத்த நாளே போய் ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம தான் போனோம், அந்த நாளே போயிட்டோம் நம்ம. அதனால் வந்து கோவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நம்ம நெய்பர்ஸ்லாம் கேட்டு பாருங்கள், உங்களுக்குலாம் வேக்சின் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேளுங்க, நம்மக்கிட்ட தான் போச்சு. உக்ரைன் வர ஆரம்பிக்கும் போது எல்லா பெட்ரோலும் ஃபர்டிலைசரும் வந்து கட் ஆயிடுச்சு. யார் கொடுத்தது உங்கள் எல்லாத்துக்கும்? நாங்கள் தான் கொடுத்தோம். அதனால் அது மட்டும் கிடையாது, பிரச்சனையில் மட்டும் கிடையாது, ரெகுலராகவே நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து அவங்க கூடயே தான் இருக்கோம். அவங்களுக்கு கரண்ட்டுக்காக கிரிட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், ரோடு பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை வாட்டருக்காக இருக்கட்டும், ரயில் லிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி தொழிலாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும். அதாவது ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் வந்து ஒருத்தர் 2 பேருக்கு வந்து கோவம் வரும், வருத்தம் இருக்கும். ஆனால் கடைசியாக நான் வந்து அந்த நெய்பர்ஹுட் சொன்னதுனால நான் இப்போ தான் வந்து இந்த வாரம் கல்ஃப்லேருந்து வந்தேன். மோடிஜி கூட நான் கல்ஃப் போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் இஸ்ரேல் போயிருந்தேன், யுஏஇ போயிருந்தேன். நீங்கள் கல்ஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்ஃபோட ஹிஸ்ட்ரி இந்தியாவோட ஹிஸ்ட்ரியோட அவ்வளோ நெருக்கம். மோடிஜி நான் ஒமானை பற்றி சொல்கிறேன். ஒமான் வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் கிங்டமாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்து கோஸ்ட் லைனில் மகாராஷ்டிரா குஜராத் கோஸ்ட் லைனோட அவ்வளோ தூரம் வந்து போட்டில் வந்துட்டு போயிருக்காங்க. டெய்லி வந்து போயிட்டுருக்காங்க முன்னாடி. அப்போது என்ன ஆச்சுன்னா பார்ட்டிஷன்னால் ஏதோ ஒரு வழியில் ஏதோ பிரச்சனை, நடுவில் யார் வந்தால் உங்களுக்கு தெரியும், அவங்க நம்மக்கிட்ட தள்ளி போயிட்டாங்க. அதாவது ரொம்ப நெருக்கமாக தான் இருந்திருக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி தள்ளி போயிடுச்சு. அது எப்படி நம்ம திரும்ப சரி கட்டுறது? அந்த நட்புணர்வை கல்ஃப் கூட எப்படி ரீபில்டு பண்ணுறது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட எப்படி ரீபில்டு பண்ணுறது, சென்ட்ரல் ஏஷியாவோட எப்படி ரீபில்டு பண்ணுறது? இந்த பாருங்கள், முன்னாடிலாம் நீங்களாம் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறீங்களா இருக்கும், லீவ் எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை வேலைக்காக போவீங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குது. எங்கே போனாலும் சரி, கல்ஃப்னாலும் சரி, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவாக இருந்தாலும் சரி, இந்தியன் ஓஷனாக இருந்தாலும், சென்ட்ரல் ஏஷியா, எங்கே போனாலும் சரி, நீங்கள் வந்து நம்மளோட இம்ப்ரிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க எவ்வளோ நம்ம நாட்டோடைய ஒரு தாக்கம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. மக்களுக்கு வந்து தெரியல, வியட்நாமுக்கு நடுவில், அதாவது கம்போடியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஹிந்து கோயில் வந்து இந்தியாவில் இல்லை, கம்போடியாவில் இருக்குது. ஆனால் வியட்நாமுக்கோட நடுவில் ஒரு பெரிய சைவ கிங்டம் இருந்திருக்கு. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் போய் நீங்கள் பார்க்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் ஃபாரின் பாலிசி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், நீங்கள் சாய்ஸஸ் பண்ணணும், நீங்கள் முடிவு எடுக்கணும், உங்களுக்கு ஒரு கேம் பிளான் இருக்கணும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும், திரும்ப பழசெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கணும், முடிவுகள் எடுக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் எல்லா பாசிட்டிவ்ஸும் எடுக்கணும். உங்களுக்கு எது உபயோகமாக இருக்குமோ அதை பாசிட்டிவ்ஸ் எடுத்து வேலை பண்ண வைக்கணும். சார், கேள்விகள் நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வந்து
இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்து ஒரு கட்டிங் எட்ஜ் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய ஒன்லைனர்ஸ்லாம் ஃபுல் ஸ்டாப் மாதிரி ஆகிடுச்சு. நான் ஒரு லைன் சொல்கிறேன். பாரத் வில் நெவர் ஷை அவே ஃப்ரம் கொஸ்டின்ஸ். ஈக்குவலி பாரத் வில் ஹாவ் தி கரேஜ் டு கொஸ்டின் த கொஸ்டினர்ஸ். ஸோ உங்கள் மூலமாக வந்து மொத்த நாடு எல்லா என்டர் ஈகோ சிஸ்டமுக்கும் எனர்ஜி கிடைக்குது. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி வந்து டெவலப் ஆகுது, நம்ம சிவிலைசேஷனே வந்து முன்னாடி கொண்டு வருது. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? உலகம் மாறுது, உலகம் மல்டி போலர் ஆகுது, பைபோலார்ன்றாங்க, யூனிபோலார்ன்றாங்க, இதெல்லாம் ரொம்ப மாறிட்டே இருக்குது. உலகத்தோட அரசியல் மாறிட்டே இருக்குது. நீங்கள் வந்து நம்ம நாட்டோட ஃபாரின் பாலிசி எப்படி பார்க்குறீங்க? அது ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் நேர்மையாக இருக்கேன் உங்ககிட்ட. என்ன ஆகுதுன்னா, அதாவது நம்ம நாட்டுக்காக யார் பேசினாலும் சரி, நம்ம நாட்டோடைய ஒரு சென்டிமெண்ட்டை அவங்க காமிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போது மக்கள் வந்து என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் உங்களுடைய மூடு தான் நான் ரெஃப்ளெக்ட் பண்ணுறேன். அதாவது பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேனோ, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நான் சொல்கிறேன். உங்கள் மனசு என்ன இருக்கோ அதான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது மற்றவங்க வந்து நம்மளை முன்னுக்கு தள்ளுறாங்க, இப்போ நம்மளை பற்றி தப்பாக ஒன்று பேசியிருந்தாங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னு சொன்னால், அப்படிலாம் நடந்ததுன்னு சொன்னால், நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும்னா இருக்கும். ஆனால் எனக்கு மக்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிறது வந்து எனக்கு தெரியும். உங்களில் மனசில் இருக்குது, என் மனசில் இருக்குது. இப்போ நான் பேசுகிறதுலாம் ஒரு தாட்ஸ் வருதுன்னா அது எப்படி வருது? உங்களாட்டலாம் பேசுகிறதுலேருந்து, உங்களோட நினைப்புகள்லேருந்து நானும் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டில் ஒரு கோலிஷன் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப நடந்துச்சு. இப்போ உலகமே எப்படி இருக்குன்னா ஒரு கோலிஷன் பாலிட்டிக்ஸ் தான் இருக்குது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது, எந்த கோலிஷனுக்கும் மெஜாரிட்டி கிடையாது. இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னா, கான்ஸ்டண்ட்டாக காம்பினேஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, டீல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு டைம் ஒருத்தர் மேலே இருக்கார், ஒருத்தர் கீழே இருக்கார், ஏதாவது பிரச்சனை வருது. இது வந்து நிஜமாலுமே பார்த்தோன்னு சொன்னால் மல்டி போலார் வேர்ல்டுங்கிறத விட நிறையா பார்ட்டிஸ் மாதிரி, காம்பினேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் தான் வந்து அப்போதைக்கு நடக்கும். ஆனால் அது மாறிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம கேமோட டாப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வந்து அவ்வளோ ஒரு சூக்ஷ்மமாக இருக்கணும். ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால், ஒருத்தங்க கூட ஒரு விஷயத்தில் நம்ம சேர்ந்துருப்போம், இன்னொரு விஷயத்தில் இன்னொருத்தனோட ஒன்று தான் இருப்போம். ஆனால் நான் ஒரே விஷயம் தான் கவனமாக இருப்பேன். நாட்டுக்கு எதுவும் பயன்படுது அதுதான் வந்து என்னோடய சாய்ஸ், அதில் நான் உறுதியாக இருப்பேன். சரி, டைம் இல்லை, ஒரு குயிக்காக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் கெரியர் டிப்ளமேட்டாக இல்லாமல் தான் என்ன பண்ணியிருப்பீங்க உங்கள் கெரியரில்? எனக்கு தெரியும் ஏதோ ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க போகிறீங்கன்னு தெரியும். நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு சொன்னால் தெரியல எனக்கு. அதாவது என்ன நடந்ததுன்னா, நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன். நான் பிஹெச்டி பண்ணேன், யூபிஎஸ்சி எழுதினேன். அது எங்கேயோ வாழ்க்கை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு வந்து ஒரு சான்ஸே கிடைச்சதில்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் நெருக்கமான ஆன்சர்னு சொல்ல போனால் மேபி நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேனா இருக்கும். இருங்கப்பா, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் வந்து 22 நீங்கள் கேட்டிருக்கணும், ஆனால் 60 வயசில் கேட்குறீங்க. அந்த வயசில் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், டாட்டாவோட குளோபல் ஸ்ட்ராட்டஜி ஹெட்டாக நான் சேர்ந்தேன். அப்போ அதெல்லாம் நான் எடுக்க முடியுமா, அந்த ஸ்கில் நான் வந்து பிஸ்னஸ் கொண்டு போக முடியுமான்னு நான் யோசித்தேன். அப்படி பண்ண முடியும்னு நினச்சேன். அதனால் என்னோடய ரெக்ரெட்னா அதான் நான் சொல்லுவேன். பொதுமக்கள்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட குயிக்காக சீக்கிரமாக சொல்லி முடியுங்க, கேள்வி கேட்டு முடியுங்க. சார், நான் என்ன நம்புகிறேன்னு சொன்னால், டிப்ளமேசி வந்து உலகத்தில்
ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்தியா வந்து எப்படி முடிவெடுக்குது? அதாவது ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எப்போ எடுக்கணும், எப்போ ஓப்பனாக பேசணுங்கிறது எப்படி முடிவெடுக்கிறது? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. So my question to sir, this side sir. Okay, quickly, fast. Yeah. So as India is a developing country. சார், இந்தியா வந்து டெவலப்பிங் நாடு. Lots of countries. நம்ம வந்து நிறைய நாடுகளோட வேலை பண்ணிகிட்ருக்கோம். யூஎஸ் கூட இஷ்யூ இருக்குது, சைனா கூட இஷ்யூ இருக்குது, நெய்பரிங் கண்ட்ரிஸோட இஷ்யூ இருக்குது. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், ஒரே ஒரு ஜெய்சங்கர் வந்து நம்மளுக்கு போதுமா, For India or are we preparing for இல்லை நம்ம நிறையா ஜெய்சங்கருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோமா, any approach or any இல்லை ஏதாவது அப்ரோச்சோ பாலிசியோ வைக்கிறீங்களா? Quickly, fast. Ma'am, quickly, please. அதாவது பிரெயின் ட்ரெயின் ரொம்ப நடந்துகிட்ருக்கு, வேகமாக நடந்துகிட்ருக்குது. அரசாங்கம் வந்து இந்த பிரெயின் ட்ரெயின் ப்ராப்ளம் எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணலான்னு யோசனை பண்ணியிருக்கீங்க? என்ன ஸ்டெப் எடுக்கலான்னு இருக்கீங்க? Braindrain. So your first. ஸோ முதல் உங்கள் கேள்வி வந்து நான் வித்தியாசமாக கேட்குறேன். எப்போ வாயை மூடணும், எப்போ பேசணும்னு கேட்குறீங்க அதானே? That is what you are. சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் And you know my answer என்னோடய ஆன்சர் என்னவாக இருக்கும்னு சொன்னால், depends on the situation. சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவெடுக்கணும். You'll be surprised how ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் பேசவே இல்லை, போனேன் எவ்வளோ பேசுகிறேன்றே உங்களுக்கு தெரியாது. of some guy who doesn't speak. But you know today அதாவது இன்றைக்கி வந்து उन्होंने पूछा multipolar. மல்டிபோலார்னு சொல்லி பேசினார்ல, அதே சமயத்தில் பயங்கர காம்படிட்டிவாகவும் இருக்குது. நீ பேசலைன்னு சொன்னால், உங்கள் விஷயத்தை வெளியே சொல்லாட்டி உலகம் வந்து தூக்கி போட்டு மிதிச்சிடும். They think அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், உங்களை வந்து அடித்தா நீங்கள் வந்து பின்னாடி போயிடுவீங்க, நீங்கள் சாரி கேட்பீங்க, நீங்கள் மாடுலேஸ் பண்ணப்பட்டுருவீங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக சத்தமாக பேசி தான் ஆகணும். எப்போவுமே பேசுங்கன்னு சொல்ல வரல, இது வந்து ஒரு முடிவு தான். நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும் எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி you asked the இந்த பாருங்கள், your question was a wrong. உங்கள் கேள்வியே தப்பு. You actually should have நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்னு சொன்னால், ஒரே ஒரு மோடி தான் இருக்கிறாரு, so that was the அதுதான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும். because ஏன்னா ultimately your diplomat hote டிப்ளமேட்டுங்கிறது என்னதான்னு சொன்னால், after all Sri என்னதான் இருந்தாலும் ஹனுமான் வந்து serves. ராமருக்கு தானே அவர் சேவை பண்ணார். Bear it in mind. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. You have the countries are defined. நாடுகள் வந்து அவங்களோட தலைவர்களுடைய விஷன், அவங்களுடைய தலைவர்களை வச்சு தான் அந்த நாடே முடிவு செய்யப்படுது. வேலைகள் பண்ணுறோம், Ultimately ஆனால் அல்டிமேட்லி இன்றைக்கி வந்து அந்த விஷன், லீடர்ஷிப், கான்ஃபிடென்ஸ் தலைவர்களோட தான் ரொம்ப முக்கியம். makes a difference. Your question கடைசி கேள்வி, on brain drain. பிரெயின் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் Complex. இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். In fact, only today in the morning அதாவது இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்து குளோபலைசிங் ஆஃப் ஒர்க் ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நான் என்னென்னு சொல்கிறேன், it's no longer அதாவது இப்போல்லாம் seen people who நான் பார்த்துருக்கேன், இங்கேருந்து 2 வருஷத்துக்கு போனவங்க, 5 வருஷத்துக்கு போனவங்க, திரும்ப வந்தவங்க, இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணவங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க, as I travel. நல்லா பார்த்துருக்கேன். நிறைய ட்ராவல் பண்ணுறவன் நான். One of the biggest shipping lines, அதாவது பிக்கஸ்ட் ஷிப்பிங் லைன் உலகத்தில், கமர்ஷியல் ஷிப்பிங் லைன் வந்து probably the highest number of employees, அவங்களுடைய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. value those ஏன்னா அவங்க மதிக்கிறாங்க அவ்வளோ பேரை, rated them very high. அவங்கள தான் அவங்க அதிகமாக வேல்யூ பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் பார்க்குறேன் இந்தியன் டேலண்ட்டுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக ஓப்பனிங் இருக்குது. In fact, அதாவது இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வந்து பூட்டின் one of the agreements ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் என்ன போட்டிருக்கோம்னு சொன்னால், keen to get அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இந்தியன்ஸை வந்து ரஷ்யாவில் வந்து வேலை பார்க்க சொல்லி அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். geography of the world. நான் யூரோப்பை பார்க்குறேன், டெமோகிராஃபி பார்க்குறேன். They are, even though there's an immigration, அதாவது இமிக்ரேஷன் டிபேட் இருக்குது யூரோப்பில், ஆனால் இந்தியன்ஸை வந்து அவங்க மதிக்கிறாங்க. இப்போ படே லிखे लोग அவங்களாம் படித்தவங்க, அவங்களாம் ஃபேமிலி ரொம்ப பார்த்துக்கிறவங்க, டேக்ஸ் ஒழுங்காக கட்டுறவங்க, வேலை பண்ணுறவங்க there is a அப்படின்னு, டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை வேலை பண்ணுறதா ஸ்கில்லாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக இந்தியன்ஸுன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, நல்ல பிராண்ட். நம்ம ஒரு குட்வில் ரெடி பண்ணியிருக்கோம். and young people அதனால் இளைஞர்கள், நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், வந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. at the world. உலகத்தை வந்து நீங்கள் ஒரு குளோபல் ஒர்க் பிளேஸாக பாருங்கள். I was flying from அதாவது நான் வந்து இஸ்ரேல்லேருந்து யூஏஇ போனேன்னு நினைக்கிறேன். captain of one of those. அந்த ஃப்ளைட்டோட கேப்டன் வந்து, This was not a, இது நம்ம நாடோட ஃப்ளைட் கிடையாது, ஃபாரின் ஃப்ளைட். அதோட பைலட் வந்து இந்தியன் லேடி. you feel today
இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம ஆளுங்க வந்து எல்லா பக்கம் இருக்கிறாங்க, போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நம்ம பேரை காப்பாற்றுற அவங்க பேர் சம்பாதிக்கிறாங்க, நாட்டுக்கு நல்லது தான். Sir, on behalf of all Punekars, ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி முடிச்சிடறாரு. Pune Literature Festival and complete organizing committee next to உங்களால் வந்து மொத்த எல்லாருமே வந்து மோட்டிவேட் ஆகிருக்கோம். ரொம்ப நன்றி சார். that the entire youth has been motivated, sir. And I request each one of you to kindly give a big round of applause.